ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். இன்றைக்கி சின்ன பாப்பாவுக்கு கடைசி நாள் ஸ்கூல், அதனால் சேமியா எக் பிரியாணி தான் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் சுடுதண்ணி வச்சு சேமியாவை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் அது நல்லா வெந்து வரட்டும். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறதையும் அதோட போட்டுக்கோங்க. முட்டைகோஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸ்கூல் கடைசி நாளுங்கிறதுனால பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மான்னு பாப்பா கேட்டாங்க, அதனால தான் இதை செஞ்சுருக்கேன். வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே நான் 3 முட்டையை எடுத்து உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1½ ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கு இடையில நம்ம வடிகட்டி வச்சுருக்க சேமியாவை எடுத்து கொஞ்சம் ஃபேனில் 5 நிமிஷம் வச்சு உலர விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக நம்ம பாஸ்மதி அரிசி மாதிரியே சூப்பராக இருக்கும். இதை அதோடு கலந்துக்கலாம். நல்லா போடும்போதே அரிசி மாதிரி நல்ல பொல பொலன்னு இருக்குது. நான் ஏற்கனவே முட்டையிலையும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கனால இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டால் இந்த மாதிரி பிரியாணி சூப்பராக வந்துடும். அது மேலே கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.